சில தினங்களுக்கு முன்பு தமிழர்கள் 3 பேர் கர்நாடக வனப்பகுதியில் வனத்துறையால் சுட்டு கொல்லப்பட்டார்கள். உயிர் தப்பிய இன்னொருவர் ஒரு மிக முக்கிய வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பாக எமது செய்தியாளர் பாரதி ராஜாவை கேட்போம். பாரதி ராஜா, அங்கே என்ன நடந்தது? போலீஸ் போலி என்கவுண்டர் செஞ்சாங்களா அப்படிங்கிறதுக்கு மிக முக்கிய எவிடன்ஸே உயிர் தப்பியவர் தான். உயிர் தப்பியவர் என்ன சொல்லியிருக்கார் அந்த வீடியோவில்? சலீம், நம்ம அதை விளக்கறதுக்கு முன்னாடி அவர் பேசின அந்த வீடியோவையே முதல்ல பார்த்துடலாம், சரிங்களா? ಒಂಥರ ಭಯ ಆಗ್ತಾರೆ. ಇವರು ಎನ್ಕ್ವೈರಿಗೆ ತಮ್ಗೆ ಹೋದ್ರೆ ನಮ್ಮನ್ನ ಇದು ಸಾಕ್ಷಿಗೆ ಪೊಲೀಸ್ನವರು ಸಾಕ್ಷಿ ಆಗಿರ್ಬೇಕು. ನಮ್ಮ ಹೆಚ್ಚಿಗೆ ನೀವೇ ನೋಡ್ಕೋಬೇಕು. ಬಂದು ಅವ್ರು ಹಿಡಿಯುವಾಗ ಬೆಳಗ್ಗೆ ಜಾವ ಒಂದು 5:45 ಇರ್ಬೋದು. ಸರಿ ಬಂದುಬಿಟ್ರು ಅಂತ ಅವ್ರು ನೋಡುವಾಗ ಬಂದೇ ಇದ್ರು. ಒಬ್ಬರು ಶೂಟಿಂಗ್ ನೋಡಿದ್ರು. ನನಗೆ ಭಯ ಆಯಿತು, ಹಂಗೆ ಎದ್ಬಿಟ್ಟಿದ್ದೆ ನಾನು. ಆಮೇಲೆ ಆ ಥರ ನನ್ನ ಮೇಲೆ ಏಟ್ ಕೊಟ್ಟರು. ನಾನು ಹಂಗೆ ಡೌನ್ಗೆ ಎದ್ದು ಓಡಿಬಿಟ್ಟಿದ್ದೆ. ಏನಾಯ್ತಿಲ್ಲ, ಒಂದು 5 ನಿಮಿಷ ನೋಡುವಾಗ ಒಂದು ಸೌಂಡ್ ಇಲ್ಲ. ನನಗೆ ಹುಷಾರಿಲ್ಲದೆ, ತುಂಬ ಹುಷಾರಿಲ್ಲದೆ ಸೀರಿಯಸ್ಸಾಗಿ ಬರ್ತಾರೆ. ಹೊಟ್ಟೆ ನೋಡ್ಕೊಂಡು ಇದಾಗಿದ್ದೆ. ನಾನು ಅಲ್ಲಿಗೆ ಬಂದು ಮನೆ ಸೇರಿಬಿಟ್ಟು ಹಾಸ್ಪಿಟ್ಲಿಗೆ ಬಂದುಬಿಟ್ಟಿದ್ದೆ ನಾನು. ಈಗ ಇವರು ಫಾರೆಸ್ಟ್ ನೋಡ್ಕೊಂಡ್ರೆ ನನಗೆ ಒಂಥರ ಭಯ ಆಗ್ತದೆ. ಇವರು ಎನ್ಕ್ವೈರಿಗೆ ತಮ್ಗೆ ಹೋದ್ರೆ ನಮ್ಮನ್ನ ಇದು ಸಾಕ್ಷಿಗೆ ಆಳಿದೆ ಅಂತ ಎಲ್ಲರ ಮೇಲೆ ಹೇಳಿ ಪೊಲೀಸ್ನವ್ರ ಮೇಲೆ ಇದು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನಮ್ಗೆ ಅವ್ರ ಕಂಡ್ರೆ ಸ್ವಲ್ಪ ಭಯ ಆಯ್ತದೆ. ನಮ್ಮ ಹೆಸರಿಗೆ ಪೊಲೀಸ್ನವರು ಸಾಕ್ಷಿ ಆಗಿರ್ಬೇಕು. ನಮ್ಮ ಹೆಚ್ಚಿಗೆ ನೀವೇ ನೋಡ್ಕೋಬೇಕು. ಬಂದು ಅವ್ರು ಹಿಡಿಯುವಾಗ ಬೆಳಗ್ಗೆ ಜಾವ ಒಂದು 5:45 ಇರ್ಬೋದು. ಸರಿ ಬಂದುಬಿಟ್ರು ಅಂತ ಅವ್ರು ನೋಡುವಾಗ ಬಂದೇ ಇದ್ರು. ಒಬ್ಬರು ಶೂಟಿಂಗ್ ನೋಡಿದ್ರು. ನನಗೆ ಭಯ ಆಯಿತು, ಹಂಗೆ ಎದ್ಬಿಟ್ಟಿದ್ದೆ ನಾನು. ಆಮೇಲೆ ಆ ಥರ ನನ್ನ ಮೇಲೆ ಏಟ್ ಕೊಟ್ಟರು. ನಾನು ಹಂಗೆ ಡೌನ್ಗೆ ಎದ್ದು ಓಡಿಬಿಟ್ಟಿದ್ದೆ. ಏನಾಯ್ತಿಲ್ಲ, ಒಂದು 5 ನಿಮಿಷ ನೋಡುವಾಗ ಒಂದು ಸೌಂಡ್ ಇಲ್ಲ. ನನಗೆ ಹುಷಾರಿಲ್ಲದೆ, ತುಂಬ ಹುಷಾರಿಲ್ಲದೆ ಸೀರಿಯಸ್ಸಾಗಿ ಬರ್ತಾರೆ. ಹೊಟ್ಟೆ ನೋಡ್ಕೊಂಡು ಇದಾಗಿದ್ದೆ. ನಾನು ಅಲ್ಲಿಗೆ ಬಂದು ಮನೆ ಸೇರಿಬಿಟ್ಟು ಹಾಸ್ಪಿಟ್ಲಿಗೆ ಬಂದುಬಿಟ್ಟಿದ್ದೆ ನಾನು. ಈಗ ಇವರು ಫಾರೆಸ್ಟ್ ನೋಡ್ಕೊಂಡ್ರೆ ನನಗೆ ಒಂಥರ ಭಯ ಆಗ್ತದೆ. ಇವರು ಎನ್ಕ್ವೈರಿಗೆ ತಮ್ಗೆ ಹೋದ್ರೆ ನಮ್ಮನ್ನ ಇದು ಸಾಕ್ಷಿಗೆ ಆಳಿದೆ ಅಂತ ಎಲ್ಲರ ಮೇಲೆ ಹೇಳಿ ಪೊಲೀಸ್ನವ್ರ ಮೇಲೆ. உயிர் தப்பியவர் பேசியதை நாம் பார்த்தோம். கன்னடத்தில் பேசுகிறார். அவர் அவருடைய பூர்வீகம் தமிழ்நாடு. செய்தியாளர் பாரதி ராஜாவிடம் கேட்போம். பாரதி ராஜா, உங்களுக்கு கன்னடம் நல்லா தெரியும், தமிழ் மொழி மாறி. அவர் என்ன பேசுகிறார்? கண்டிப்பாக இந்த வீடியோவில் அவர் என்ன பேசுறான்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 15ஆம் தேதி கர்நாடக வனப்பகுதி, குறிப்பாக சொன்னால் சாம்ராஜ் நகர் அனூர் நடந்த வனப்பகுதியில் நடந்த அந்த 3 பேர் சுட்டுக்கொள்ள சம்பவத்தில் கூட இருந்து தப்பித்தாருன்னு சொன்னா பார்த்தீங்களா மகிமைதாசன். அவர் தான் இப்போ நம்ம பார்த்த அந்த வீடியோ. அவர் என்ன சொல்றாருன்னா, மருத்துவமனையிலேருந்து இந்த வீடியோ வெளியிட்டிருக்காரு. நான் இங்கேருந்து வெளியில் போகிறதுக்கே எனக்கு பயமாக இருக்கு. வனத்துறை அதிகாரிகள் கூப்பிடுறாங்க, அதே போல் போலீஸார் கூப்பிடுறாங்க. அவங்க என்னை கூட்டு போய் ஏதாவது பண்ணிடுவாங்களோன்ற அச்சம் என்கிட்ட இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார். இந்த வீடியோ வெளியாகி தான் இப்ப பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஏற்கனவே இந்த 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்துல பல்வேறு கேள்விகள் எழுகிறது. அந்த பகுதியில் கிடைத்த செருப்புகள், அதாவது அந்த அவருடைய காலணிகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் புதுசா இருந்தது. அதுல ரத்தை காரைகள் இருந்தது. அது எப்படி புதுசா இருந்ததுன்ற ஒரு கேள்வி நேற்று ஒரு போட்டோ வெளியாகி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்த சூழல்ல இது தொடர்பாக கர்நாடக அரசு நீதி விசாரணை நடத்தணும்னு சட்டமன்றத்திலே எதிர்க்கட்சிகள் பல்வேறு கேள்விகளை எல்லாம் முன்வைத்தது. சட்டமன்றத்தில் இது குறித்து விவாதிக்கணும் அப்படின்னு கூட எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியிருக்காங்க. இது குறித்த விவாதமும் இருக்கணும் அரசு உறுதியளிச்சிருக்கு. இந்த நிலைமையில தான் 3 பேர் எப்படி சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய கேள்விகள் இரு மாநிலங்கள், குறிப்பா ஏனென்றால் அவர்கள் தமிழர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தினால, பூர்வீகம் தமிழ் அப்படின்றனால தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களும் இந்த சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவித்தது மட்டும் இல்லாம இதை சிபிஐ என்கொயரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில தான் மகிமைதாசனின் இந்த வீடியோ வெளியாகி ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திருக்கிறது. இந்த வீடியோல அவர் சொல்றதை பார்க்கும்போது வனத்துறையினர் இவரை ஏதாவது செய்து விடுவார்களோ என்ற அச்சம் இவருக்குள் இருக்கிறது. இவரது பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது கர்நாடக காவல்துறையின் பொறுப்பு. ஏற்கனவே 3 பேரின் மரணத்திற்கு அந்த பகுதியில் பொதுமக்கள் கண்டனம் தெரிவித்தது மட்டுமில்லாமல் தொடர் போராட்டத்தில் அவ்வப்போது ஈடுபட்டு வராங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. 15 லட்சம் ரூபாய் 3 குடும்பத்திற்கு நிவாரணம் கொடுத்திருக்காங்க. இந்த
நிலைமையில தான் மகிமைதாசனின் இந்த வீடியோ ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்திட்டது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டது எப்படி அப்படின்றது இப்போது வரைக்கும் விசாரணையில தான் இருக்கு. அதை நேரில் பார்த்த ஒரே சாட்சி இவர் தான். வனத்துறை தரப்புல அங்கிருந்து வனவிலங்குகளின் இறைச்சி பறிமுதல் செய்யப்பட்டது அப்படின்லாம் சொல்லியிருந்தாலும் கூட இவருடைய வெர்ஷன் என்ன அப்படின்றது விசாரணை நடத்தப்பட வேண்டியிருக்கு. எனவேதான் தனது உயிருக்கு அச்சம் இருப்பதாக அவர் வீடியோ வெளியிட்டிருக்கார். இது தொடர்பாக கர்நாடக அரசு என்ன முடிவெடுக்க போகிறது, இவரை எப்படி இவரது பயத்திற்கு எப்படி தீர்வு காணப்போகிறது, அதே போல அடுத்த கட்ட விசாரணையை எப்படி மேற்கொள்ள போகிறது என்றால் நீதி விசாரணை தான் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கர்நாடக அரசு மேஜிஸ்ட்ரேட் விசாரணை போட்டிருக்காங்க மாவட்ட அளவில். ஆனால் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில விசாரணை நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரியான விசாரணை நடத்த போகிறது, இதுல மகிமைதாசன் என்ன பேச போகிறார், அவர் பேச போகிற வார்த்தை தான் இந்த 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் முக்கியமான சாட்சியமாக பார்க்கப்படுகிறது அப்படின்ற சூழல் தான் இந்த வீடியோ வெளியாகி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சலீம், பாரதி ராஜா, இப்போ இது இன்னைக்கு சட்டசபையிலையும் மிகப்பெரிய அளவில் இந்த விவகாரம் வந்து எதிரொலிச்சுது. கர்நாடக வனத்துறையினர் என்ன சொல்கிறாங்க, இவங்க மான் வேட்டைக்கு போனாங்க, மான் கறியெல்லாம் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. தமிழர்கள் தரப்பில் இவங்களோட குடும்பத்தார் என்ன சொல்கிறாங்க, மான் வேட்டைக்கெல்லாம் போலிங்க, மாடு காணா போச்சு, அந்த மாடை தேடி போன விவசாயிகள் இவங்க அப்பாவி விவசாயிகளை சுட்டுட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அங்கே இருக்க ஒரே எவிடன்ஸ் உயிர் பிழைச்சி வந்திருக்க இந்த நபர் தான், வீடியோ வெளியிட்டிருக்க நபர் தான். இந்த நபர் என்ன சொல்லியிருக்காரு, அது தொடர்பாக ஏதாவது வாக்குமூலம் அந்த வீடியோவில் சொல்லியிருக்காரா, கொடுத்துருக்காரா? அவர் அது சம்பந்தமாலாம் இன்னும் எதுவுமே பேசவில்லை. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த வீடியோ அப்படின்றது வெளியாயிருக்கு. இந்த வீடியோ வெளியான உடனேயே ஒரு பெரிய ஒரு சர்ச்சையும் இருக்கு. ஏன்னா இவர் வீடியோ வெளியா இருக்கு இல்லையா, இந்த வீடியோல தமிழ் வெர்ஷன் கூட இப்போ வந்திருக்கு. சொல்லி முதல்ல அந்த தமிழ் வெர்ஷனையும் நம்ம கேட்கலாம்னு நினைக்கிறேன். அதுல கூட பல விஷயங்கள் இருக்கு. நாங்கள் ஆஸ்பத்திரியில் டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்குள்ளே 3 போலீஸ்கார் வந்தாங்க. ஆனால் அவங்க ஃபாரஸ்ட்கார் இது யாரும் தெரியாது. எங்களுக்கு பயமாக இருக்குது. வெளியே போனால் அவங்க அரெஸ்ட் பண்ணுற லெவலுக்கு போயிறாங்க. எங்களுக்கு எந்த உயிர் வார்த்துக்கும் அவங்க யாருன்னே தெரியாது, வந்து டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிவிட்டாங்க. எங்களுக்கு வெளியே போகிறதுக்கு பயமாக இருக்குது. வந்து என்னன்றது எங்களுக்கு யாரும் பாதுகாப்புக்கு ஆள் இல்லாத இருக்குது. அந்த லெவலுக்கு நாங்கள் வெளியே போக முடியாத லெவலில் உட்காந்துருக்கிறோம் ஹாஸ்பிட்டலில். ஓகே, ஸோ நம்ம அந்த தமிழ் வீடியோவை பார்த்தோம். பாரதி ராஜா, உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி. உயிர் பிழைச்ச ஒருவர், அதாவது கர்நாடகா வனப்பகுதியில் வனத்துறையினரை துப்பாக்கிச்சூடு நடத்தினதுனால தமிழர்கள் 3 பேர் உயிரிழந்துட்டாங்க. ஒருவர் மட்டும் அடிபட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இவர் தான் மிக முக்கிய எவிடன்ஸ், அங்கே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி. அவர் வந்து அங்கே என்ன நடந்ததுன்னு சொல்லி எந்த வீடியோவும் போடல. பட் அவர் அனுப்பியிருக்க வீடியோவில் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது, வனத்துறையினர் வந்து விசாரணை கூப்பிடுறாங்க, போலீஸ் வந்து விசாரணை கூப்பிடுறாங்க, என்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு மட்டும் சொல்கிறாரு. மக்களுடைய எதிர்பார்ப்பு உண்மையில் அங்கே என்ன நடந்தது, பாதிக்கப்பட்டவர் தரப்பில் சொல்கிற மாதிரி மாட்டை தேடி போனார்களா, அல்லது வனத்துறையினர் குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரி அங்கே மான் வேட்டை ஏதேனும் அரங்கேறியதா, இப்படி பல கேள்விகள் இருக்கையில் மிக முக்கிய சாட்சியாக இருக்கக்கூடிய நபர் வெளியிட்டிருக்க வீடியோவை பார்த்துருக்கோம். மேற்கொண்டு நிறைய வீடியோ வரும் அப்படின்னு சொல்லி நாம் எதிர்பார்க்கலாம். இந்த வழக்கில் உண்மையில் என்ன நடந்தது அப்படிங்கிறதுக்கு இவர் ஒரு மிக முக்கிய சாட்சி. இதை நாம் முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம்.